இலங்கையின் கடற்பரப்பில் அடிக்கடி இந்திய கடற்கொள்ளையர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பில் இந்திய நாடாளுமன்றத்துக்கு முன்னர் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தின. இதன்போது இலங்கையின் கடற்படையினரால் அடிக்கடி இந்திய கடற்கொள்ளையர்கள் கைது செய்யப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தொழிலுக்கு செல்வதற்கு அஞ்சுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். எனவே இந்திய அரசாங்கம் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக கனிமொழி மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் இதன் போது கருத்துக்களையும் வெளியிட்டனர். தமிழக கடற்கொள்ளையர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்தியர்களாக மத்திய அரசாங்கத்தால் கருதப்படவில்லை என்று திருச்சி சிவா இதன் போது குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் தமிழக கடற்கொள்ளையர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அடிக்கடி கடிதங்களை எழுதி வருகிறார் என்றும் எனினும் உறுதிய தீர்வுகள் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் கனிமொழி இதன் போது குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமலானது. அது முதல் இரு தரப்பினரும் பணைய கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதுடன் குடியேற்றங்களிலும் கவனம் செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் காசா பகுதியில் பலஸ்தீனர்களை மீண்டும் குடியமர்த்துவது தொடர்பில் அமெரிக்கா விடுத்துள்ள அறிவிப்பு தற்போது இந்த போர் நிறுத்தத்தை சந்தேகத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது. அமெரிக்காவில் புதிதாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற என்ற அறிவிப்பை விடுத்த பின்னர் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அறிவிப்புக்கு அதன் தோழமை நாடான பிரித்தானியா உட்பட்ட ஏனைய நாடுகள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றன. காசா பகுதி பலஸ்தீனர்களுக்கு உரியது என்பதில் இந்த நாடுகள் உறுதியாக இருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை இஸ்ரேல் இன்னும் நிராகரிக்கவில்லை. எனவே இஸ்ரேல் பொதுவாக அமெரிக்காவின் நிலைப்பாட்டிலேயே இருப்பதாகவே கருதப்படுகிறது. எனவே இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என்பது தெரியாதிருப்பதாக சர்வதேச செய்திகள் கூறுகின்றன. சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டி நாளை நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டிக்கான இங்கிலாந்து மற்றும் இந்திய வீரர்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. முன்னதாக இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. நாக்பூரில் இடம்பெற்ற இந்த போட்டியின் போது சுப்மன் கில்லின் சிறப்பான துடுப்பாட்டம் இந்திய அணியின் வெற்றிக்கு வழிகோடியது. இதேவேளை சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது. நேற்றைய இரண்டாம் நாள் ஆட்ட முடிவின் போது ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 330 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முன்னதாக இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் 257 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் அடிப்படையில் தற்போது ஆஸ்திரேலிய அணி வலுவான நிலையில் 7 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருக்கும் நிலையில் 73 ஓட்டங்களால் முன்னிலை வைக்கிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி படுதோல்வி அடைந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.